ஷைனஸ் உள்ள மக்கள் கிட்ட உள்ள ஒரு நம்பிக்கை என்னன்னா, என்னால இதை மாத்த முடியாது. இதே நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல இந்த நம்பிக்கை உங்களை எப்படி ரொம்ப வருஷமா இந்த ஷைனஸ்ங்கிற ஒரு ஸ்லோ பாய்சன்ல உங்களை அப்படியே சிறை பிடிச்சு வச்சிருக்குன்னு உங்களுக்கு புரிய வரும். ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன். அந்த கதை மூலமா நீங்க ரொம்ப எளிமையா இதை கம்பேர் பண்ணிக்கலாம். ஒரு யானையை எடுத்துக்கோங்க. அந்த யானை எவ்வளவு பெருசு? அந்த யானையுடைய எடை பாத்தீங்கன்னா ஒரு 3000 கிலோல இருந்து 4000 கிலோ இருக்கும். அவ்வளவு பெரிய யானை அது நினைச்சதுன்னா ஒரு மரத்தை அப்படியே வேரோட புடுங்க முடியும். ஒரு காரை அப்படியே புரட்டி போட முடியும். அந்த யானை மேல மோதுனுச்சுன்னா ஒரு ட்ரெயின் கூட அப்படியே நின்றும். ட்ரெயின் வந்து தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கி ஓடிடும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு யானை, அவ்வளவு பெரிய யானை. நீங்க இந்த யானையை கோயில்ல பாத்துருக்கலாம். மன்னார்குடி கோயில்ல ஒரு பெரிய ஒரு யானை இருக்கு, செண்பக யானை சொல்லுவாங்க இல்லையா? இப்போ அந்த யானையை கவனிச்சீங்கன்னா அந்த யானை வந்து எப்படி அதை கட்டுப்பட்டு வச்சிருக்காங்க, யானைய எப்படி அந்த வாகனம் வந்து கண்ட்ரோல் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்பலாம் கிடையாது. அவர் கையில ஒரு குச்சி இருக்கும், பிளஸ் அந்த யானையுடைய காலில் சங்கிலி போட்டு கட்டிருப்பாங்க, இரும்பு சங்கிலி போட்டு கட்டிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய யானையால அவ்வளோ எடையுடைய ஒரு பலம் வாய்ந்த ஒரு யானை, காரை புரட்டி போடக்கூடிய யானை, அந்த சங்கிலியை அறுக்க முடியாது நினைக்கிறீங்களா? சங்கிலியை அறுக்க முடியாதா? உண்மையிலேயே அது பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா அது வலிமை இல்லையா? அதுக்கு இல்ல. மன ரீதியா அது ரெடியா இல்லையா? உடல் ரீதியாக பலம் இருந்தும் கூட தன்னால் நினைச்சதுன்னா ஒரு செகண்ட்ல அறுத்து போகக்கூடிய ஒரு சங்கிலிய அறுக்க முடியாம நிக்குதுன்னா ஒரே ஒரு காரணம், மனநிலையில திடமா இல்ல. அது நம்பல். அதுகிட்ட ஒரு அவநம்பிக்கை இருக்கு, தன்னை பத்தின ஒரு குறைவான நம்பிக்கை. அது பேர் நம்ம லிமிட்டிங் பிலீஃப் சொல்லுவோம். எப்படி இது உருவானுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த யானை வந்து சின்ன வயசுல அதை அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. அந்த நேரத்துல அதுக்கு ஒரு இரும்பு சங்கிலியை கட்டி போட்டிருப்பாங்க. அப்போ அதை இழுத்து பார்த்திருக்கோம். அப்ப இருந்த வெயிட்டுக்கு, அப்ப இருந்த பவருக்கு அதனால உண்மையிலேயே அறுத்திருக்க முடியாது. ஒரு முறை இழுத்து பார்க்கவும் முடியல, இன்னொரு முறை இழுத்து பார்க்க முடியல. தினமும் இழுத்து பாக்குது, தப்பிச்சு ஓடுறதுக்கு இல்ல கொஞ்சம் போய் விளையாடுறதுக்கு. ஒரு சில மாதங்களாவது, ஒரு வருஷம் 2 வருஷத்துல அந்த யானைக்கு முடிவாயிடுது. ஓகே, நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், நம்மளால முடியாது போல, அவ்வளவுதான், நம்ம மாற முடியாது, நம்ம சங்கிலி அறுக்க முடியாதுன்னு தனக்குள்ள ஒரு பிலீஃப் வந்துருது. தனக்குள்ள அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிடுது, அதை உண்மையா ஏத்துக்குது, இவ்வளவுதான் நமக்கு அப்படின்னு. அதனாலதான் இவ்வளவு பெரிய யானையா மாறினது அப்புறம் கூட அந்த யானையால சங்கிலியை அறுக்க முடியல. நினைச்சா அறுத்துடலாம், அந்த யானைக்கு யாரும் புரிய வச்சா அந்த யானையால அறுத்துட முடியும். அப்படியே நம்ம கூட கம்பேர் பண்ணுங்க. ஷைனஸ் நமக்கு இருக்குன்னா, இந்த ஷைனஸ் நமக்கு ஆரம்பத்துல ஒரு சில மொமெண்ட்ஸ், நான் லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன், ஒரு சில அவமானங்கள் ஏற்படும் போது, நம்ம கஷ்டப்படும் போது ஒரு லோ கான்பிடன்ஸ் வந்திருக்கும், தன்னம்பிக்கை நமக்கு குறைஞ்சிருக்கும். நம்மளால முடியலையே, நம்மளால பண்ண முடியாதா அப்படின்னு. அந்த நேரங்கள்ல ஆரம்பிச்ச அந்த ஷைனஸ்ங்கிற ஸ்லோ பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமா லைஃப்ல வர ஆரம்பிக்கும். பல இடங்கள்ல தன்னம்பிக்கை குறைவா வரும்போது நம்ம பேச பார்ப்போம், நம்ம மற்றவங்கள்ட்ட பழக பார்ப்போம், நம்ம தைரியமா வெளில போக பார்ப்போம். பயமா இருக்கும், அன்கம்ஃபர்டா இருக்கும், இன்செக்யூரா இருக்கும், நம்ம தன்னம்பிக்கையே இருக்க முடியாது. அது தொடர்ந்து நம்ம அதை பார்க்க நம்ம நம்பிக்கையை இழக்க ஆரம்பிச்சிடும் நம்ம மேலேயே. அப்ப என்னாலலாம் வெளியில போக முடியாது போல, அப்ப என்னாலாம் அவங்கள மாதிரி பேச முடியாது போல, அப்ப என்னாலாம் நினைச்ச கருத்துக்களை வந்து தைரியமா வெளிப்படுத்த முடியாது போலங்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேல எவ்வாறு அந்த யானை குட்டிக்கு அந்த யானை பெருசாக அந்த நம்பிக்கை ஸ்ட்ராங்கா நிச்சோ, சங்கிலி என்னால இருக்க முடியாது, அதே மாதிரி என்னால தைரியமா இருக்க முடியாது, என்னால தன்னம்பிக்கையா இருக்க முடியாது, என்னால நினைச்ச இடத்துக்குலாம் போக முடியாது, என்னால நினைச்ச மாதிரி பேச முடியாது, என்னால நினைச்ச மாதிரி மக்கள்கிட்ட பழக முடியாதுங்கிற ஒரு லிமிட்டிங் பிலீஃப், நான் ஷையான பர்சன்ங்கிற ஒரு பிலீஃப் மனசுல ஆழமா கிரியேட் ஆயிடுது. அந்த பிலீஃப் மொத்தமா அது மாதிரி கட்டல் பட ஆரம்பிக்குது. அதனாலதான் எத்தனை வருஷம் ஆயும் கூட, ஒரு 10 வருஷம் நான் ஷையா இருக்கேன் தான் சொல்லுவாங்க என்கிட்ட. சார் நான் 15 வருஷமா நான் ஷையா இருக்கேன் என்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ எப்படி ஒரு நபரால வந்து ஆரம்பத்துல சின்ன வயசுல நல்லா பேசிட்டு இருப்பாரு, பட் 10 வருஷம் 20 வருஷம் எப்படி அமைதியா இருக்காருன்னா என்ன காரணம்? லிமிட்டிங் பிலீஃப் தான் காரணம். அப்போ ஷைனஸை மாத்த முடியுமா மாத்த முடியாதான்னு கேட்டீங்கன்னா, மாத்த முடியாதுன்னு தான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் எல்லாருக்கும், எல்லா ஷைனஸ் உள்ள மக்களுக்கும். ஆனா அந்த நம்பிக்கையை மாத்துறது தான் நீங்க ஷைனஸை ஒட்டுமொத்தமா மாத்துறதுக்கு முதல் வழின்னு சொல்லுவேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் ராஜா.